எங்களை கிருஷ்ணா, கவிதாஸ், மற்ற அக்கினி, நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைச்சதில்லை, இது செய்ததில்லை. உண்மையிலேயே இப்போ எந்த மனச்சாட்சிக்கு தெரியும். அவைகளுக்கு ஒரு வீடியோ வந்து கேஸ் ஆகியிருந்தது. அந்த வீடியோ வந்து மேலே இப்போ நாங்கள் ஒரு யூடியூபர்ஸ் இப்போ போய் ஒரு உதவி திட்ட வீடியோ நானும் செய்திருக்கிறேன். இப்போ அவரோட கரெக்டரை பொறுத்த மட்டும் அவர் எல்லாரோடையுமே இப்போ ஆரம்பத்தில் கிருஷ்ணா உதவிக்கு வர்றதுக்கு முதல் ஆரம்பத்தில் டிக்டாக்ல யூடியூப்ல என்ன செய்து கொண்டு வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இப்போ நான் டிக்டாக் பண்ணியிருக்கிறேன், ஒரு காமெடி பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அதை எடுத்து வச்சு ரோல் பண்ணி அதை போட்டு சிரிச்சு, இங்கே பாருங்க இவர் இப்படியாமன்னு சொல்லி சிரிச்சு ஒரு காமெடி பண்ற வீடியோவை தான் ஆரம்பத்தில் இருந்தே செய்தது. அவர் ஆரம்பத்தில் இருந்து தெரிஞ்சவர், அவங்களுக்கு தெரியும், ரோல் பண்ற வீடியோவை வந்து செய்தவர். அதுக்கு பிறகுதான் இந்த உதவின்றதுக்கு வந்தவர். அவர் தான் யாரோட போனாலும் அந்த மாதிரி கதைக்கிறது, இது செய்யறதுன்றது அவரோட பிறவி குணம் அப்படின்னு சொல்லலாம். அது அவருக்கு அது வந்து பிள்ளை என்று தெரியாது. ஆனால் வெளிப்பார்வையில் இன்னும் அவரோட இப்படி கதைக்கக்கூடாது, இப்படி கதைக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அவற்ற மனநிலையை பொறுத்த மட்டும் அது தவறு அப்படி என்று வந்து அவர் இன்று வரைக்குமே அதை வந்து உணரையில்லை. நான் அப்படி எதுவுமே செய்யலையே, போனான் கதைச்சனான், அங்கே என்ன நடந்ததுன்றதை உண்மையான பதிவை வந்து கொடுத்துருந்தேன். நான் நினைச்சிருந்தா அதை அங்கே முன்னுக்கு அந்த அதில் அவையோட முரண்பட்டது கதைச்சதுகள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு இன்னும் ஒரு நல்லவனாக காட்டி நான் ஒரு வீடியோவை வந்து பதிவு செய்வேன், அந்த போய் உதவி செய்கிற மாதிரி. ஆனால் அங்கே போய் நான் எப்படி நடந்து கொண்டேன், நான் அதுக்கு பிறகு எப்படி கதைச்சேன், நான் எப்படி இது அதை முழுமையாக நான் பதிவு செய்து போடக்குள்ள 6 மாதத்துக்கு முதல் போட்டான். அந்த நேரம் வராத எதிர்ப்பு. அதுக்கு பிறகு ஒரு சின்ன துண்டா வந்து கட் பண்ணி போடக்குள்ள வந்திருந்தது. அண்ணா உண்மையாவே நான் இப்படி எதிர்பார்க்கலன்னு சொல்லி கவலைப்பட. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கூட உங்களோட வாழ்க்கையில பயணிச்சு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய சேமா பயணிச்சு கொண்டிருக்கிற ஒரு நபர் நீங்க திடீரென்று முன்னுக்கு வந்து முன்னேறி ஏதாவது ஒரு லெவல்ல சட்டன்னு முன்னுக்கு இருக்கீங்கன்னா, அதை முன்னேறினா மற்றவரால் வந்து தாங்கி கொள்ள முடியாது. இது மனித இயல்பு. அதுபோல அவருக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அவருக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும், அவரோட பார்வையாளர் அவ்வளவு பேர் இருக்கணும். அவ்வளவு பேர் தான் அந்த நாங்கள் மக்கள் ஒரு வீடியோவை நாங்கள் போடக்குள்ள எதிர்ப்பை தெரிவித்தாலோ இல்லை அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா அந்த வீடியோவை டிலீட் பண்ணிடுவோம். அது மாதிரி வீடியோவை செய்ய மாட்டோம். ஏன்னா மக்கள்கிட்ட ஆதரவும் மக்கள்கிட்ட விருப்பங்களையும் கருத்தில் எடுத்து தான் செய்கிறது. அப்போ அதில் அவர் அப்படி ஒரு வீடியோ செய்துன்னு போயிருக்கிறார். எல்லாம் நல்லா போய் கொண்டு வந்தார். சொல்லுங்க, நாங்கள் படுற கஷ்டத்தை சொல்லுங்க.